ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். அனைவரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஆடி கிருத்திகை, நம்ம அழகு முருகருக்கு கொஞ்சம் பூ பறிச்சிக்கலாம். நீங்களாம் பூஜை பண்ணி முடிச்சிட்டிங்களா? நமக்கு பாருங்கள், இவ்வளோ செம்பருத்தி பூவும் 3 ரோஸும் கிடச்சிது இன்றைக்கி. பின்ன வெற்றில தீபம் போடுறதுக்காக 6 நல்ல வெற்றில பார்த்து பறிச்சிக்கலாம். சாதாரண ஒரு தொட்டியில் தான் வச்சுருக்கேன். எவ்வளோ பெரிய பெரிய வெற்றில பாருங்கள், 6 வெற்றில பறிச்சாச்சு. இன்றைக்கி விளக்கு தீபம் போடணும். ஜாமான்லாம் கொஞ்சம் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அழகு பிள்ளையரை மட்டும் அழகு முருகரை மட்டும் கவனிச்சுட்டு தொப்பை பிள்ளையரை விட்டு கவனிக்கலன்னா அவர் வருத்தப்பட்டுருவார். கொஞ்சோண்டு அருகம்புல் பறிச்சாச்சு. ஒரு அருகம்புல் மாலையும் கட்டிடலாம். பூஜை பொருள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். க்ளீன் பண்ணியாச்சு, க்ளீன் பண்ணியாச்சு. முருகரை நல்லா முருக வேலையும் நல்லா சுத்தம் பண்ணியாச்சு. முருகருக்கு பிடிச்ச முக்கோணம் கோலம் போட்டு 6 தீபம் ஏற்ற போகிறேன். கோலப்பொடியில் ஒருக்கா வராது, அதனால் நாமக்கட்டியில் கரைச்சி போடுறேன். எப்போவுமே சாமிக்கு அந்த மோதிர விரல் தான் யூஸ் பண்ணுவேன். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், இந்த ஒத்த விரலை யூஸ் பண்ணுறாங்க. சாமிக்கு இந்த விரலை யூஸ் பண்ணாதீங்க, நான் இந்த மோதிர விரல் தான் யூஸ் பண்ணணும். ஈரமாக இருக்க பார்த்தீங்களா, அதனால் சரியாக சேஃப் வர மாட்டேக்கு. சரவண பவா எழுதுகிறேன், ஆனால் கொஞ்சம் தண்ணி ஆனால சேஃப் ஒழுங்காக வர மாட்டேக்கு. சரவண பவா எழுதியிருக்கேன், ஆனால் க்ளியராக வரல. முருகர் என்னை இப்படி தான் வழிபடணும், அப்படி தான் வழிபடணும் யாரையும் சொல்லலை. எந்த இடத்துலையும் எந்த குரலில் கூப்பிட்டு நான் நிற்பேன்னு சொன்னார். முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி முருகன் நாமத்தை ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. குடும்பத்தில் செமிச்சம் உண்டாகும். முருகருக்கு கோலம் சரியாக வரல, இருந்தாலும் முருகர் ஏற்றுப்பார். வெற்றில தீபம் போடும்போது கண்டிப்பாக காம்பை நீக்கிருங்க. காம்போட தீபம் ஏற்றக்கூடாது. அந்த காம்பை இந்த விளக்கில் போட்டுடலாம். வெற்றிலைக்கு சந்தனத்தை வச்சிடலாம். இப்போ 6 தீபத்தையும் அடிக்கிடலாம். குங்குமம் வைக்க மறந்தே போனேன். இப்போ எனக்கு தெரிஞ்ச மாதிரி தொப்பை பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலை கட்டியாச்சு. அவருக்கு சாத்திடலாம். தொப்பை பிள்ளையார் முகமே மறைஞ்சிட்டு அண்ணன் மேலே தம்பி ஏறி எப்படி உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா? ஏன்னா அவருக்கு அந்த இடம் தான் பிடிச்சிருக்கான் அழகு முருகருக்கு. இப்போ ஒரு தீபத்துக்கும் ஒரு பூ வச்சிடலாம். இப்போ பூவெல்லாம் சுடியாச்சு தீபத்துக்கு. வேலை வாக்கு விரதமாக இருக்கேன். அவர் என்ன விரதமாக இருக்க சொன்னார். நான் சொன்னேன், எனக்கு முடியாது சாமி, தலை சுத்து, நான் இருக்க நீ இரு, ஏன் பயப்படுன்னு சொன்னார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, காலையில் நான் 8 மணிக்கு ஒரு டீ குடித்தேன். இது வரைக்கும் அதுக்கப்புறம் ஒன்றும் சாப்பிடலை. எனக்கு பசியும் இல்லை, டயர்டும் இல்லை. வேற சொன்ன மாதிரி என்னை காப்பாற்றிட்டாரு. மிந்திலாம் விரதம் இருந்தால் தலை சுற்றும், ஆனால் இன்றைக்கி காலையிலேருந்து எனக்கு ஒன்றுமே ஆகலை. நான் துணையாக நிற்பேன், ஏன் நீ கவலைப்படுறேன்னு சொன்ன மாதிரி என் துணையாக நிற்கிறாரு. சாயங்காலம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் விரதம் விடுவேன். இன்றைக்கி நீங்கள் எத்தனை பேர் விரதம் இருக்கேன்னு சொல்லுங்கள். ஐயா, எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் துணையாக நிற்கிறாரு, கிருபை பண்ணுறாரு, வேலோடு நிற்கிறாரு. எங்களுக்கு என் வறுமையும் என் கஷ்டத்தையும் தீர்த்தவரே வேலவா. என் பிள்ளைங்களுக்கு தேவையான தொழிலை கொடுத்ததுக்கு நன்றி முருகா. கண் கண்ட தெய்வம் வேலவா, சண்முகா, வடிவேலா. அடுத்தவங்க சாமிக்கு விரதம் இருந்தால் நான் சொல்லுவேன், சாமியான விரதம் இருக்க சொன்னார். ஆனால் இன்னைக்கு என்ன அந்த வேலவா விரதம் இருக்க சொன்னார். சிறப்பாக 3 பொருள் கொண்டு அபிஷேகம் தான் பண்ண முடிஞ்சது என்னால். சந்தனம், விபூதி, பால், தயிர். ஞாம் இருக்கும் பயமேன் வேலவா, செந்தில்லாதா என் பிள்ளைங்களுக்கு துணை பண்ண வேலவா. இவரு நம்ம கூடயே இருக்கும்போது நம்ம ஏன் கவலைப்படணும்? இந்த வேலவாக்கு நிறைய இன்னைக்கு விபூதி பட்டை இட்டுட்டு வேலவா மந்திரத்தை உதிச்சுக்கிட்டே இருக்கேன். என்ன ஒரு விரதம் இருக்க போறே இல்லைன்னு அதட்டினாரு. இருந்தாச்சு. இது வரைக்கும் எனக்கு எந்த டயர்டும் இல்லை. முருகன் மந்திரத்தை மட்டும் உச்சரிச்சுக்கிட்டே இருக்கேன். செவ்வரளி பூ ரொம்ப பிடிக்கும், ஆனால் எனக்கு எங்கேயுமே கிடைக்கல. இப்போ விளக்குக்கு எண்ணெய்லாம் ஊற்றி திரியெல்லாம் போட்டாச்சு. இப்போ வேலைவா பார்க்குறதுக்கு பாருங்க இவ்வளோ அழகாக இருக்காரு பாருங்கள். மற்ற எல்லா தெய்வத்துக்கும் வீட்டில் உள்ள பூவே நம்ம பறித்து வச்சாச்சு. இப்போ கொஞ்ச நாளாக நம்ம கடையில் போய் பூ வாங்குறது இல்லை, தேவைக்கான பூ நமக்கு கிடச்சிருது. நாங்கள் இப்போ கொஞ்சம் வருஷமாகவே இப்படி இந்த உண்டியில் காணிக்கை சேர்த்து கொண்டு போய் திருச்செந்தூரில் கொண்டு போய் காணிக்கையை போட்டுருவோம். பாதத்தில் ஒரு பச்சை கற்பூரம் வச்சிடலாம். எந்த இடத்துல பச்சை கற்பூரம் இருக்கோ அந்த இடத்துல நம்ம குலசாமி ஓடி ஓடி வருவார். நான் இப்போ ஒரு கிளாஸில் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். ஒரு ஏலக்காய் நச்சு போட்டுடலாம். இதில் ஒரு பிஞ்ச் பச்சை கற்பூரத்தில் இதெல்லாம் நுடுக்கி போட்டுடலாம். இதை நான் விரதத்தை முடிச்சுட்டு குடிக்கும் போது இந்த தண்ணியை குடிச்சிட்டு தான் விரதத்தை முடிப்பேன். ஆடி மாதனாலே அம்மாளுக்கு உகந்த நாள், அம்மாவை மறந்துடக்கூடாது. அவ்வளோ பச்சை கற்பூரம் தெய்வீக மனம். அதனால தான் பச்சை கற்பூரம் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ யூஸ் பண்ணுங்க. ஐயனுக்கு பிடிச்ச பால் பாயாசம். ஐயனுக்கு தித்திப்பு ரொம்ப பிடிக்கும், பாயாசம் ரொம்ப பிடிக்கும். அடுத்த பக்ஷம் உண்ணியப்பம். தித்திப்புன்னா ஓடி ஓடி வருவார். சும்மாவே கூப்பிட்ட குரலுக்கு சத்தம் தருவார். நீ இதெல்லாம் கையில் வச்சுட்டு வர கூப்பிட்டா ஓடியே வந்துடுவார். எல்லா சாமிக்குமே நம்ம உண்ணியப்பம் படைச்சாச்சு.
செல்லா பையில மறக்க முடியுமா என்ன? அதை எல்லாரையுமே சாப்பிட சொல்லிடலாம். நமோ குமாராய நமஹ, ஓம் நமோ குமாராய நமஹ, ஓம் நமோ குமாராய நமஹ. இந்த மந்திரம் வந்து நம்ம ஈசனுக்கு பிடிச்சது, நம்ம அம்பாளுக்கும் பிடிச்சது. இதில் சாக்ஷாத் முருகப்பெருமாளுக்கு என்ன பிடிக்கும், 108 தடவை இந்த மந்திரத்தை நம்ம உச்சரித்தா சுபிஷகம் உண்டாகும். அதை விட 108 தடவை நம்ம எழுதணும்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து முருகர் நம்ம ரொம்ப நாள் ஒரு விஷயத்துக்கு வேண்டிக்கிட்டு அவரை கேட்டுக்கிட்டு இருக்கோம்னா அந்த வரத்தை அவர் தருவார். அதனால நான் 108 தடவை எழுத போகிறேன். சரிங்களா? போட்டு இப்படி கோடு போட்டு வச்சுட்டேன். நம்ம எழுதும் போத கூட சொல்லி சொல்லி எழுதுனா இன்னும் நன்மைகள் அதிகம். ஓம் நமோ குமாராய நமஹா, ஓம் நமோ குமார. பார்த்தீங்களா? அதனால டேபிள் வந்து எழுதிட்டேன். இப்போ முடிஞ்சுது. இனி நமக்கு ஒரு 4 வரி தான் எழுதணும். எழுதுனா நமக்கு ஃபுல்லாக ஆயிரும். இந்த 4 வரி எழுதிட்டு பார்க்குறேன். எழுதுன மாதிரி இருந்தது. மனசுக்கு ரொம்ப திருப்தியாக சந்தோஷமாக இருந்தது. கொஞ்சம் கை தான் வலிச்சுது. பல வருஷம் ஆகிட்டு நம்ம பேனா பென்சில்லாம் பிடிச்சி பாருங்க. நம்ம மந்திரத்தை உச்சரிக்கிறத விட எழுதுனா ஒரு நல்ல ஒரு பலம் கிடைக்கும். அதனால தான் கஷ்டப்பட்டாலும் நடக்கும் எழுதிட்டேன். இப்போ நம்ம எழுதுனதையும் அப்படியே சாமி பாதத்தில் வச்சிடலாம். சாமி பாதத்தில் வச்சுட்டேன். விளக்க பொருத்திடலாம். இப்போ வினை தீர்ப்பவரே, விநாயக பெருமாளே, குலசாமியே, காத்தருளும் முருகா, வேலவா, சண்முகா, ஏழுமுருகனே, அப்பா காமாட்சி அம்மா, மீனாட்சி அம்மா, என் பிள்ளைங்களுக்கு நல்ல வழி காட்டுங்க தெய்வமே, சர்வ சௌபாகியம் தாங்க கடவுளே, பேத்திக்கு நல்ல அருள் தாங்க, நல்ல படிப்பு தாங்க, எந்த குறவு இல்லாமல் கை நிறைய சம்பளம் தந்து நீண்ட ஆயிலையும் சுகத்தையும் பலத்தையும் தந்த முருகா, வேலவா, சண்முகா, உமக்கு கொடான கோடி நன்றி ஐயா, கொடான கோடி நன்றி ஐயா. அருளிடும் அனுதினம் ஏறுமுகம், 6 முகம் அருளிடும் அனுதினம் ஏறுமுகம், 6 முகம் அருளிடும் அனுதினம் ஏறுமுகம், அருளிடும் அனுதினம் ஏறுமுகம். தினம் காலையில் 6 நேரம் 6 தடவை மந்திரம் சொல்லணும். தினம் நைட்டில் படுக்கிறதுக்கு முன்ன இதை சொல்லிட்டு படுத்தா ரொம்ப நல்லது. நான் இதை கொஞ்ச நாள் இதான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். மன நிறைவாக சாமி கும்பிட்டாச்சு. இப்போ கோயில்லேயும் போய் அவர் ஆளாத போய் பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க கோயிலுக்கு போகலாம். போகிறவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அவ்வளோ வந்து காலையிலேருந்து விரதமாக இருக்கேன். ஆனால் வந்து அவ்வளோ உற்சாகமாக இருக்குது, டயர்டே இல்லை. அதனால் அதோட நம்ம கோயிலுக்கும் போயிட்டு முருகர் ஐயா பார்த்துட்டு வரலான்னு கரெக்டாச்சு. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, என்னாலும் விரதம் இருக்க முடியுமா? முருகர் சொன்ன மாதிரி நான் இருக்கேன் பார்த்துக்கிறேன்னுட்டு டென்ஷன் எடுக்காது, நீ விரதம் இருன்னு சொன்னது கரெக்டாக அவர் வந்து சொன்ன இடத்துல அவர் கரெக்டாக நிற்காரு. வேல்வேல் வெற்றிவேல். ஒரு காட்சியை பாருங்க. நான் கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கேன். எவ்வளோ முருகர் பாருங்க, சாக்ஷாத் முருகர் வந்து எனக்கு எப்படி காட்சி தந்திருக்காரு பாருங்க. முருகர் தோகையோட என் மனசு புல்லரிச்சிட்டு நான் முருகரை பார்க்க போகிறேன். அவரே என் முன்ன வந்து மயில் தொகையோடு நின்ன மாதிரி இருந்தது. நான் சொன்னேன், முருகா யார் யாருக்கெல்லாம் காட்சி தரீங்க, எனக்கு நிறைய தந்திருக்கீங்க, நீங்கள் மயிலோடு எனக்கு என்றைக்கு காட்சி தருவீங்க? நம்ம தினம் அந்த சமையல் பண்ணும் போது கூட சொன்னேன், முருகர் மயில் வருவார் நினச்சேன், ஆனால் வந்து காக்கா வந்திருக்காருன்னு. வேறு என்ன வேணும் முருகா? ஏம்மா என் முகத்தில் சிரிப்பு, எனக்கு உடம்புலாம் படபட நடிக்கும். முருகா ரெக்கையோட நிற்கிற பாருங்க, தெரியுதுங்களா? வேறு என்ன வேணும் எனக்கு முருகா? மனசை நீங்கள் குளிர வச்சுட்டீங்க. ஒரு மயில் தொகையை எதிர்பார்த்தேன். கூட்டம் முருக கூட்டமே வந்து நின்ன மறைச்சி ரொம்ப மனசுக்கு திருப்தியாக சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப மனசு ஏதோ எனக்கு எல்லாமே இந்த உலகத்தில் கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணுறேன். அப்படியே எனக்கு மயில் தொகையை பார்த்த உடனே அப்படியே படப்படன்னு ஆகிட்டு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலேயே முருகர் இருக்கார், என் கூடயே இருக்கார், என் தேவைகள்லாம் சந்திச்சுட்டு தான் இருக்கார். நன்றி முருகா, நன்றி முருகா. வந்தாச்சு. இப்போ எந்த கோயிலுக்கு வந்திருக்கேன்னா நீருள் முருகர் கோயிலுக்கு தான் வந்திருக்கேன். இன்றைக்கி விசேஷ நாள் பார்த்தீங்களா, பயங்கர கூட்டமாக இருக்குது. நிறைய பேர் காவடின்னு எடுத்தாங்க குழந்தைய வச்சுட்டு. வாங்க நம்ம உள்ளே போகலாம்.
அதான் எல்லாருமே முருகர் பாடம் படிச்சுட்டு இருக்காங்க. முதல்ல சாமி பார்த்துட்டு வந்து நம்மளும் கொஞ்ச நேரம் உட்காரலாம். வாங்க இப்போ சாமியை பார்த்துட்டு வந்துடலாம். ரோகரா காவடி எடுத்துட்டு போறாங்க. கூட்டம் நிறைய இருக்கு. எல்லாரும் பிரசாதம் எடுத்துட்டு வந்த மட்டை எட்டாச்சு. சாமி அபூர்வமா கும்பிட்டாச்சு. மனசுக்கு ரொம்ப திருப்தியா சந்தோஷமா இருக்கு. இந்த பூவும் பிரசாதமும் கொடுத்து ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காரு. என்ன நோட்டீஸ் தெரியல, இங்கிலீஷ் எழுதியிருக்கு. இந்த பூவோட மகிமே உங்களுக்கு தெரியும். முருகருக்கு பிடிச்ச செவ்வொளி பூ எனக்கு கிடச்சிருக்கு. வாங்க போ வீட்டுக்கு போகலாம். முடிக்க போகிறேன். சாமிகிட்ட தண்ணி எடுத்துடலாம். விரதத்தை முடிக்கிறதுக்கு என்னென்ன சமையல் பண்ணியிருக்கேன்னா சாம்பார், சோறு, சுட்ட அப்பளம், நெய்யப்பம், கீரை, பாயாசம். ஆச்சரியமாக இருக்குது. என்னால் விரதம் இருக்க முடியுமான்னு. எத்தனை மணிக்கு விரதத்தை விட்டின்னு சொல்லுங்க. தெய்வீக மனம். சாமிக்கு வச்ச தண்ணி எடுத்த உடனே வாயில் சோத்த வச்சிடக்கூடாது. இப்போவுமே பசியே இல்லை. மணி 11 ஆகிட்டு. जाके ना सब सामान भरने का मेरे को टाइम किधर मिला. डीमार्ट जाके मंदिर जाके இன்னும் பசியே இல்லை. இருந்தாலும் விரதத்தை முடிக்கணும் பார்த்தீங்களா. அதனால வந்து முதல்ல பாயசத்தில் ஆரம்பிச்சிடலாம். முருகர் நேற்று என்கிட்ட சொன்ன வாக்கு எவ்வளோ உண்மை பார்த்தீங்களா. நீ விரதம் இரு, நான் கூட இருக்க, உனக்கு எதுவும் செய்யாதுன்னு. எனக்கு இப்பவும் கொஞ்சம் கூட பசியே இல்லை. இப்போ நம்ம உண்ணியப்பத்தை டேஸ்ட் பண்ணலாமா ஃப்ரெண்ட்ஸ்? எதுலேயுமே நான் உப்பு, காரம், புளிப்பு எதுவுமே பார்க்காம 10 தடவை உப்பு சரியா இருக்கா, காரம் சரியா பார்ப்பேன். ஸோ டப்பா முருகர் எனக்கு நம்பிக்கை கொடுத்தாரு. அது மாதிரி விரதம் இருந்தாச்சு. கடவுள் கண்டிப்பாக நம்ம பூர்த்தி செய்வான்னு இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல போய் சந்திக்கிறேன். டாடா பை பை, லவ் யூ. கண்டிப்பாக லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.